இன்றைக்கி டெய்லி ஒரு கேஸ் ஆகுது, கள்ளக்காதனால சாகுறாங்கன்னு நியூஸ் பேப்பரில் டெய்லி படிக்கிறோம். இப்போ இது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை பெருசாக சொல்கிறாங்க. ஈவன் நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் கணவர்களை கொண்டிருக்காங்கன்னு வழக்கு பதிவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரீசனுக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை பிரதானமாக பேசுகிறாங்க. இப்போ எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னு யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நிறைய வருது. பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம். இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ப்ராப்ளம் அவங்க நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ஒரு சின்ன இந்த ஒரு வார்த்தை ஃபேமிலியே காலி பண்ணிடுது. அது உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே கேர் அண்ட் அஃபெக்ஷன் நம்மளும் காட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நல்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுது. கடைசியாக என்ன பண்ணுறோம், தவறான முடிவு போகிறோம். இதனால் பாதிக்கப்பட்டவர் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறார். ஸோ இதில் நான் என்ன கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து போகிறீங்க, அதாவது தவறான ரிலேஷன்ஷிப்பில் அந்த கூட இருக்கிற ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ விட்டு நீங்கள் அவரோடய போயிருங்க. தட் இஸ் பெட்டர். நீங்கள் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பையும் பாதிச்சு, அதையும் பாதிச்சு, கடைசியில் கொலையும் பண்ணி உங்கள் லைஃப் மட்டும் போகிறதில்ல, குழந்தைங்க லைஃப், அவங்க லைஃப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா தயவு செய்து அவங்களோடய போகிறது என்னோடது தான் பெட்டர் சாய்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் வாழணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கவுன்சிலர்ட்டையோ சைக்காலஜிஸ்ட்டையோ போய் ப்ராப்பராக எடுத்துகிட்டு நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ இந்த முடிவு எடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது, அதாவது தட் பர்டிகுலர் பர்சன். ஸோ இது என்னோட கருத்து. ஸோ உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.